வணக்க நண்பர்களே, வாங்கோ சுரைக்காய் கறி வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கிறோன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் சுரைக்காய் எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்க, பெரிய சுரைக்காய் நீட்டாக இருக்குது. நீட்டாக இருக்குது. ஃப்ரான்ஸில் இருந்து தங்கச்சி கொண்டு வந்த சுரைக்காய். அதுக்கு நாங்கள் கால் போட்டு வைக்க போகிறோம். கால் எடுத்து வச்சுக்கிறோம். வெங்காயம் உள்ளியும் எடுத்து வச்சுக்கிறோம். 750 கிராம். பாருங்க, 750 கிராம் பால் சட்டிக்குள்ளே போட்டுருக்குறேன். வடிவாக கழுவி எடுப்போம். எல்லாம் உடைச்சி க்ளீன் பண்ணி வந்துருக்கு. பாருங்க, தோல் இதெல்லாம் குடல் எல்லாம் எடுத்தாங்க. அதில் ஐஸுக்குள்ளே கிடந்தது ஈவர்த்து வச்சுருந்தது. நாங்கள் எடுத்து ஒரு கழுவி ஒரு 3-4 தண்ணியில் கழுவி நம்ம வந்துட்டோம். ஓகே, எல்லாத்துக்கும் வடிவாக கழுவுறோம்னா அப்போ மஞ்சத்தூளை போடுவோம். போட்டு கழுவி எடுப்போம். முதல் ஊற்றிட்டு திரும்பவும் கழுவி எடுப்போம். கழுவி எடுப்போம். முதல் நார்மலாக 3 தண்ணியில் திரும்ப மஞ்சத்தூள் போட்டு 3 தண்ணியில் இனி காணும் கழுவி எடுத்தது. இதை நான் பொரிச்சு போட்டு தான் கறிக்க போட போகிறேன். பாருங்க, கொஞ்சம் உப்புத்தூள், திரும்ப கொஞ்சம் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் போட்டு வடிவாக பிரட்டி விடுவோம். குடல் எல்லாம் எடுத்து கழுவி தான் வந்துருக்கு. அதான் நாங்கள் இப்போ கழுவி போட்டு வச்சுருக்கோம். பேக்கெட்டில் வந்தது. அது விலை குறைய போட்டுருந்தபடியாக எடுத்துருக்கு. இனி இதை பொரிச்சு போட்டு கறி வைக்கவும் உங்களுக்கு காட்டுறோம். இந்த சுரைக்காயை நாங்கள் வெட்டி எடுக்க போகிறோம். உள்ளுக்குள்ளே பிஞ்சு சுரைக்காய் தான். பாருங்க, இஞ்சால இறால் பொரிக்க போட்டுட்டு மீதி இறால் இருக்குது. கூடைக்க காட்டையில் உங்களை திரும்ப கூடைக்க காட்டும். பாருங்க, எப்படி சுரைக்காண்டு இவ்வளோ சீவை. எனக்கு இதுதான் முதத்தர நான் காட்டுறேன். சீவுறது தெரியல, இப்படி சீவுறேன் கத்தியால் இருக்குது. இன்றைய தான் முதல் இந்த சுரைக்காய் வெட்டுறேன். கருணா வெட்டி இருக்கு. நீத்துக்காய் சுரைக்காய்கள் நான் வெட்டியில் தெரியாது. இப்படி தோலை சீவிட்டு இறால் காணும் கறிக்கு தானே போட போகிறேன். நோம்பலாக பொரிச்சு எடுத்து இன்னும் கொஞ்சம் பொரியட்டுக்கும். அது பிறகு எடுப்போம். தோலை சீவி எடுத்தேன். சுத்த வர பாருங்க, தோல் சீவிட்டேன். இனி இதை நான் 2 வெட்டிட்டு உள்ளுக்கு இருக்கிற அந்த விதையை எடுத்து எறிய போட்டேன். கையால் இப்படி எடுத்தால் வந்துடும். பாருங்க, இதை எடுத்து நாங்கள் போடுவோம். பாருங்க, இஞ்சால பால் பொரிஞ்சுது. எடுத்து வச்சுட்டு பாலை நாங்கள் இறக்கி ஒரு பேப்பரில் போட்டு வைக்க போகிறோம். பேப்பரில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிப்போம். கிணக்கு எண்ணெய் விடையில் கொஞ்சம் எண்ணெய், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுப்போம். இப்படியே முழுசாக இருக்க இதை சுத்த வேற வெட்டைக்கு ஈஸியாக இருக்குது. உள்ளான எடுத்து போட்டு வெட்டினா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ முதல்ல தோலை சீவி போட்டு உள்ள இதை எடுக்க ஈஸியாக தான் இருக்குது. பாருங்க, இப்படி சுத்த வர வெட்டிட்டு எடுக்கிறதுக்கு இலவாக இருக்கும். 2 வெட்டிட்டு புதுசாகவே எடுப்போம். இப்படி எல்லாத்தையும் வலிச்சு எடுக்க வேண்டாம். சரி, நான் அப்படி ஃபுல்லாக எடுக்கிற புள்ளையோ தெரியாது. ஆனால் நான் இப்படியே எல்லாத்தையும் எடுக்கிறேன். எனக்கு பாருங்க, இப்படி எடுத்து வெறும் கோது விளாங்குறேன். இவ்வளவும் கோது, ஒரு சட்டி ஃபுல்லாக கோது. இப்போ நாங்கள் இதை கோல் எல்லாம் விளண்டதை வடிவில் கழுவி எடுப்போம். கழுவி எடுத்துட்டு வெட்டி இப்போ இதை சின்ன சின்னதாக வெட்டி எடுப்போம். இது சின்ன துண்டுகளாக போட்டுட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுப்போம். இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் வெட்டி எடுப்போம். எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இனி எல்லாத்தையும் கடைசியாக போட்டதையும் படித்து இப்படி எடுத்து பேப்பரில் போடுவோம். எல்லா இறாலையும் நாங்கள் பொரித்து படித்து எடுத்துட்டோம். இனி நாங்கள் சுரைக்காய் கறி வைக்க போகிறோம். அதை வாங்க பார்ப்போம். சுரைக்காய் கறி வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு வெங்காயத்தை எடுத்து வெட்டுவோம். கழுவிட்டு வெங்காயத்தை சின்ன சின்ன வெட்டிடுவோம்.
அதே போல் இஞ்சால உள்ளியையும் நாங்கள் வெட்டி வைப்போம் சின்னதாக. இஞ்சால சுரக்காய் எடுத்து வச்சுக்கிறோம். பொரிச்ச இறாலில் அரைவாசி எடுத்து வச்சுக்கிறேன். அரைவாசியை என்னோட கறி வைக்க போகிறோம். அதுக்கு சட்டி வச்சுக்கு வெங்காயத்தை வதக்கி போட்டு கறி காய்ச்ச போகிறோம். பார்ப்போம். இறால் பொரிச்ச எண்ணெயிலே கொஞ்சம் போடுறேன். இனி தாளிக்கிற ஏதோ போடுவோம். கடுகு கொஞ்சம், பெருஞ்சீரகம் போடுறோம், வெட்டி வச்ச வெங்காயத்தை போடுறோம். வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா வதங்கி வரட்டுக்கும். எப்படி வதங்கி வருதுன்னு சொல்லி இப்படியே நல்லா வதக்கி எடுப்போம். வெட்டி வச்ச உள்ளியும் போட்டு வதக்குவோம். கொஞ்சம் வெந்து வரட்டுக்கும். இதுக்குள்ள வெட்டி வச்ச சுரைக்காயை நான் போடுறேன். சுரைக்காயை போட்டுட்டு அதையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா வதங்கட்டுக்கும். இது கொஞ்சம் இரண்டு வருது. நாங்கள் இப்போ கொஞ்சம் வெந்தயத்தை போட்டுடுவோம். பாருங்க, கொஞ்சம் வெந்தயம் அதையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். உப்பு போடுறேன். பார்த்துட்டு வெந்து போடுவோம். உப்பையும் போட்டுட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்லா அவிஞ்சு வரட்டு. எண்ணெய் கிளறி விடுவோம். வதக்கிட்டு இனி இதுக்குள்ளே நான் தண்ணியை விட போகிறேன். தண்ணியை விட்டு நல்லா அவிவோம். தண்ணியை விடுறேன். இவ்வளோ காணும் அவிகிறதுக்கு. இனி நல்லா அவிஞ்சு வந்ததுக்கு நான் இறாலை போடுவேன். ஏற்கனவே இறால் பொரிச்ச வரல. நல்லா அவிஞ்சு வரட்டுக்கு. வெங்காயம் மிளகாய் ஏற்கனவே வதக்கினபடினா இப்போ நாங்கள் வதக்கி போட தேவையில்லை. ஒரே அடியாக வெந்தலாம். பாருங்க, நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க, அரைவாசி தண்ணி வற்றிட்டு இனி இதுக்குள்ளே நான் இந்த இறாலை போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இதில் மைக் கொஞ்சம் வேலை செய்யலை, அதால் நான் இப்போ வாய்ஸ் கொடுக்குறேன். நல்ல வடிவாக பிரட்டி எடுத்துட்டு இதற்குள்ளே நான் இப்போ கறித்தூள் போட போகிறேன். ஒரு அரைக்கரண்டி கிட்ட போடுறேன். என்ன சொன்னால் உரைப்பு இல்லாமல் நான் செய்ய போகிறேன். அதுக்காக நான் கறித்தூள் போட்டிருக்கிறேன். இதுக்கு நீங்கள் வேணுமென்று சொன்னால் பச்சை மிளகா போட்டிருக்கலாம். இல்லாவு வெங்காயம் தாளிக்கும் போது நீங்கள் செத்த மிளகா போட்டு இருக்கலாம். அதோட கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு நான் இப்போ பாருங்கள் கறித்தூளும் மஞ்சத்தூளும் தான் போட்டிருக்கிறேன். ஏண்டா கறித்தூளுக்கு நச்சீரகம் எல்லாம் மிளகு எல்லாம் சேர்த்துருக்கிறபடியாக அப்படியே நாங்களாகவே கையால் அரைச்ச தூள் தான் இந்த இது. இப்போ இதையும் நான் வடிவாக இனி பிரட்டி எடுக்க போகிறேன். பிரட்டி எடுத்துட்டு நல்லா வறண்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் பாக்கியெல்லாம் கட் பண்ணிவிட்டு தானபடியாக இதுக்கு நாங்கள் பாலை விடுவோம். இந்த தூள் அதுகள் போடைக்க கட் பண்ணுவோம். பாருங்க, கொஞ்சம் கிரேம் பண்ண சொல்லி தான் நான் விட போகிற பாலை தான் விட போகிறோம். பாலை விட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அடுப்பை நிப்பாட்டிடுவோம். இஞ்சால இறால் கறி ரெடி. இஞ்சால சுரக்காய் ஆள்கறி போல் வதக்கி போட்டு வச்சுக்கு எப்படின்னு பாருங்க. அரைவாசி இறாலில் நான் சுரக்காய்க்கு போட்ட கறிக்கு அரைவாசி இறாலை பொரிச்சு போட்டு உரைப்பான குழம்பு கறி வச்சுருக்கு. மகனுக்கும் கருணாக்கும் இந்த கறி வச்சுருக்கு. இது உரைப்பாக வச்சுருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி இருக்குன்னு இனி நாங்கள் சாப்பிட போகிறோம். அது இரவு சாப்பாடு தான். இது கறியை இறக்கி இப்போ எடுத்துட்டோம். இனி நாங்கள் சாப்பிட போகிறோம். சுரக்காய் கறி நாங்கள் காய்ச்சிட்டோம். இனி நாங்கள் சாப்பிட்றத பார்ப்போம். ரொட்டியோட கறி சாப்பிட போகிறோம். கறியை போடுவோம். சுரக்காய் இப்போ இதுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறோம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாலும் சுரக்காயம் போட்டு ரொட்டியோட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி
பெல் பட்டனை அமர்த்துங்கள். மீண்டும் அடுத்தொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.